நான் நன்றி தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் ரெடி பண்ணுறது கோகுல் அண்ணன் தான். எனக்கு வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இவர் என்ன பண்ணார், வீட்டுக்கிட்ட வந்து இது மூலயமா ஆஃபீஸ் மூலயமா இந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம் இருக்குமா, நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லி மூலயமா அப்பா மூலயமா இது எடுத்துன்னு வந்து எனக்கு சேர்ந்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பார்த்து வேலூர் வேலூர் 4 மாதம் ஆச்சுங்க. வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் திரும்பி வரல. கால் மூலியமாக தான். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் கூட நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் எல்லா கிளைம்ஸுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறையா உங்களுக்கு இருக்குது. இப்போ டிபார்ட்மெண்ட், இப்போ கவர்மெண்ட்டில் இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் உங்களுக்கு செப்பரேட்டாக மெடிக்கல் கேம்ப் வேறு இருக்குது. ஸோ கார்டில் யார் யார் என்ட்ரி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மெடிக்கல் செக்அப், ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் மெடிக்கல் செக்அப் இருக்குது. அதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மெடிக்கல் ஃப்ரீ செக்அப் இருக்குது. ப்ளஸ் இந்த கார்டு ஹோல்டருக்கு அது சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இருக்கணுன்றதுக்கு அதுக்கு செப்பரேட்டாக ட்ரைனிங் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த கார்டு ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும், இது லேபர் கார்டு, இந்த கார்டு ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இது ரெஜிஸ்டர் பண்ண எதுவும் இல்லை. உங்களுக்கு ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, ஒரு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபேமிலி டீட்டெயில்ஸ் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ட்ரு பண்ணி இங்கே வந்தீங்கன்னா நான் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த கார்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வரும். இப்போ வந்து ரீசண்டாக வந்து இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் டெத் ஆனாங்கன்னு நினச்சிக்கோங்க, அந்தக்ரியா அதாவது ஃபினரல் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து உங்களுக்கு 75,000 தான் கிராண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. 1.50,000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்சிடென்டல் கிளைம் இருக்குது. அதுக்கு வந்து முதல்ல வந்து 5 lakhs இருந்தது. இப்போ 5 to 8 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த கார்டு ஹோல்டரில் பசங்க இருக்கிறாங்க இல்லையா, இப்போ நாமினி இருக்கிறாங்க, பசங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்த் செக்அப்ஸ், ஹெல்த் கிளைம் பண்ணால் நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் போகணும். ஸோ லிஸ்ட் இருக்குது. ஸோ போர்டுக்கு லிங்கான லிஸ்ட்டுங்க என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதனா எமர்ஜென்சின்னா நீங்கள் போகிறது வந்து கோலாருக்கு போகணும். கோலாரில் வந்து உங்களுக்கு ஆர்எல் ஜாலப்பா ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி இடிசிஎம் ஹாஸ்பிட்டலு, ஸ்ரீ கௌரவ் ஆர்த்தோபெடிக், சப்போஸ் போன் எதுனா பிரச்சனை இருந்தால் ஸ்ரீ கௌரவ் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஹோப் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் 20 ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இது நிறைய பேருக்கு தெரியுதில்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு தெரியுதில்லை. ஸோ 20 கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல 20 ஹாஸ்பிட்டலுக்கு இது கன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு லேபர் கார்டுக்கு லிங்க் இருக்குது. நீங்கள் அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அப்போ பெங்களூரில் வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதில் வந்து MS ராமையா ஹாஸ்பிட்டல் இருக்குது, நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சென்ட் ஜான்ஸ் இருக்குது, மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு 108 ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் இருக்குது. சப்போஸ் எதனா எமர்ஜென்சி இருந்தால் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்வோம் எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ் லிங்க் இருக்கோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அமௌண்ட் நீங்கள் கட்டிடணும். கட்டிட்டு ஸ்டார்டிங் அட்மிஷன்லேருந்து டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வரைக்கும் உங்களுக்கு அந்த பில்ஸ் எல்லாம் வரும். அந்த பில்லுங்கெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு வந்துட்டு ஆஃப்டர் ரிகவரி ஆகிட்டு பிறகு வந்த பிறகு நீங்கள் அதுக்கு வந்து 6 months பீரியட் இருக்குது, 6 months டியூரேஷன் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் எடுத்துன்னு வந்து எங்ககிட்ட இந்த பில்லுங்கெல்லாம் ஒரிஜினல் பில் தான் சப்மிட் பண்ணணும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா போர்டில் டாக்டர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்து கிளைம் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவோம். அவங்க வந்து அதை ரீவெரிஃபை பண்ணி அதில் என்ன இருக்கோ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு உங்களுக்கு உங்கள் டைரெக்டாக உங்கள் அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஸோ டிபிடி லிங்க் NCP மேப்பிங் இருக்குது.
என்பிசிஐ மேப்பிங் இருக்கு. ஸோ அந்த மேப்பிங் மூலமா உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா அமௌண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எங்க கையில கொடுக்குறதோ இல்லை வேறவங்க கையில கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவும் நடக்காது. டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா டிபிடி. இப்போ ரேஷன் காசு எல்லாம் எப்படி உதோ அதே மாதிரி. அதனால நீங்க என்ன பண்ணணும், எப்பவுமே பேங்க் புக் வந்து ஆதார் கார்டு வச்சு லிங்க் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியுது இல்லை, பேங்க் லிங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் விழுந்தா கூட உங்களுக்கு அது வந்து அமௌண்ட்டு போர்டுக்கே ரிட்டர்ன் போயிடும். சப்போஸ் அது லிங்க் இல்லைன்னா, ஆதார் கார்டுக்கு இதுக்கு லிங்க் இல்லைன்னா, பேங்க் புக் லிங்க் இல்லைன்னா டைரக்டா போர்டுக்கே போயிடும் அது. ஸோ எல்லாருக்கும் இது ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்க எப்பவுமே பேங்க் புக் வந்துட்டு ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எப்பவுமே இருந்தாலும் உங்களுக்கு பேங்க்ல தான் உங்களுக்கு வரும். டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா டிபிடி மூலமா வரும். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கு. எதனா சப்போஸ் எமர்ஜென்சி இருந்தா கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் அந்த லிஸ்ட் சொல்றோம். ஸோ இது வந்து 17 ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ ஹஸ்பண்டும் ஒய்ஃபு, பசங்க வந்து 17 இயர்ஸ் பிலோ 17 இயர்ஸ் உள்ள சப்போஸ் எதனா உங்களுக்கு மெடிக்கல் கிளைம்னா கூட நீங்க பாத்துக்கலாம். அந்த பசங்களுக்கு கூட இதுல ஆகும். ஸோ அது ஒன்று இருக்கு. உங்களுக்கு அப்பப்போ மேஷன் கிட்ஸுங்க கொடுக்குறாங்க, டூல் கிட்ஸுங்க கூட இருக்கு. இது கவர்மெண்ட்ல இருந்து வந்தது, கவர்மெண்ட்ல இருந்து வந்து காப்பி. இது பேம்ப்ளெட்ஸ் இருக்கு, நான் வரவங்க எல்லாருக்குமே கொடுக்குறோம், நீங்க கூட வாங்கிக்கோங்க இது. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு 12 பெனிஃபிட்ஸ் இருக்கு. 12 பெனிஃபிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பென்ஷன் சௌலபியா இருக்கு. பென்ஷன் ஆஃப்டர் 60 ஸ்டார்ட் ஆனோன்னா நீங்க மட்டும் இங்க கிளைம் பண்ணணும். எல்லாத்துக்குமான முக்கியம், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் ஆகாது, அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருஷம் ரினிவல் பண்ணிக்கணும். வருஷம் ரினிவல் பண்ணா மட்டும்தான் எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பென்ஷன் உங்களுக்கு 60 இயர்ஸ் ஆயிட்டு ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு 3000 பென்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறமா குடும்ப பென்ஷன் இருக்கு. குடும்ப பென்ஷன் வந்து உங்களுக்கு சப்போஸ் பென்ஷன் வாங்குறவங்க வாங்கினப்போ சப்போஸ் டெத் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலிக்கு வந்து 1500 ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட் வந்து பென்ஷன் அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா துர்பலத்தை பென்ஷன், இப்போ ஆக்சிடென்டல் டெத் ஆச்சுன்னா 50% 60% இந்த மாதிரி எஸ்என்ஆர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்க இது பண்ணி இன்னும் ஏஞ்சி உங்களால வேலை செய்ய முடியாதுன்னா நீங்க டைரக்டா எங்க போர்டுக்கு சப்மிட் பண்ணிடணும். உங்க கார்டை சப்மிட் பண்ணிட்டு அதுக்கான ஆக்சிடென்டல் பென்ஷன் வாங்கிக்கலாம், துர்பலத்தை பென்ஷனும் வாங்கிக்கலாம். டூல் கிட் சௌலபியா இருக்கு. அப்பப்போ வருஷம் உங்களுக்கு மேஷன் டூல் கிட்ஸ், எலக்ட்ரிஷியன் டூல் கிட்ஸ், டைல்ஸ் டூல் கிட்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் எல்லாருக்கும் டூல் கிட்ஸ் வருது. இப்போ ரீசெண்டா வராம இருந்தது வெல்டர் டூல் கிட்ஸ் வரல, டைல்ஸ் டூல் கிட்ஸ் வரல இத்தனை வருஷமா. இப்போ ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி வெல்டர்ஸ்க்கு வந்துச்சு, வெல்டருக்கு டூல் கிட்ஸ் வந்துச்சு, மிஷின்ஸ் கொடுத்தாங்க, டைல்ஸ் காரங்களுக்கு மிஷின்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் வேணும்னா இப்போ எல்லாரும் வராங்க, வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த டூல் கிட்ஸ் எல்லாம் வர எல்லாருக்கும் தெரிய வந்தது, இந்த மாதிரி இருக்கு, கார்டு பண்ணாதான் நம்மளுக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் வரும்ட்டு இப்போ எல்லாரும் வராங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு. ஸோ இன்னும் நீங்க உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாத மட்டும் தான் எல்லா பெனிஃபிட்ஸ் வரும்னு. அது டூல் கிட்ஸ். நெக்ஸ்ட் ஹெரிகே சௌலபியா, லேடி ஒர்க்கர் இருக்கிறாங்க இல்லையா, வேலை மட்டும் செய்வாங்க, டெலிவரி ஆன பிறகு இன்னும் 2 பசங்களுக்கு 2 சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ 30,000 கிட்ட வரும் அவங்களுக்கு வரும். அந்தக்கிரியை வச்சு நான் சொன்ன மாதிரி 75,000ல இருந்து இப்போ 1.5 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அறிவு இருக்கும். 4 பேருக்கு நீங்களும் சொல்லி 4 பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணும் இது பண்ணிக்கணும், கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு 2 பசங்களுக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வருஷம் வரும். அது நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மட்டும் வரும். ஸோ அதுக்கு வருஷம் நீங்க ரினிவல் பண்ணிட்டு வருஷம் அந்த டைம் ஸ்காலர்ஷிப் நாங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த குரூப் மூலமா நான் எல்லா இன்ஃபர்மேஷன் போடுறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எப்போ எந்த மாதம் அப்ளை ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லுவோம். அந்த டைம்ல வந்துட்டு நீங்க அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுங்க. வித்தின் 2 months வெரிஃபை வருவாங்க வீட்டுக்கிட்ட வந்து, இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்களான்னு பார்த்துட்டு பிறகு போர்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அதே மூலமா உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது இருக்கு. வைத்திய மெடிக்கல் அலவன்ஸ் இருக்கு, அது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அது கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரேஜ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ மேரேஜ் பெனிஃபிட்ஸ் 2 பசங்களுக்கு உங்களுக்கு 60,000 வரும். ஃபர்ஸ்ட் 50 இருந்தது, இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 60 இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இது முதல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மட்டும் பத்தாதுங்க, ரினிவலும் நீங்க பண்ணணும், வருஷம் ரினிவல் பண்ணி வச்சுக்கணும் கார்டு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டல் இது கிளைம் ஒன்று பண்ணியிருக்கோம் நாங்கள்.
ஸோ வேலுன்னு சொல்லிட்டு அவர் ஹென்ரிஸ்ல இருந்து இருக்கிறாரு. அவர் பெங்களூர்ல போயிட்டு வேலை செஞ்சார். பெங்களூர்ல ஓவர்லீஃப்ன்ற இதுல அவர் அங்க கார்பெண்டரிங் சென்ட்ரிங் அடிக்க போயிருக்காருங்க. அங்க போகும்போது அவருக்கு வந்துட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போதும் கார் ஆக்சிடென்ட் மோதி அவர் ஆன் ஸ்பாட்ல டெத் ஆயிட்டு இருக்கிறாருங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு இப்போ லேபர் கார்டு பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ரினிவலும் வருஷம் கரெக்டா பண்ணின்னு இருந்தாரு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் மூலமா இந்த பெனிஃபிட்ஸ், அதாவது ஆக்சிடென்டல் பெனிஃபிட்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் காப்பி, எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் எஃப்ஐஆர் காப்பி மெயின் இருக்கும். எஃப்ஐஆர் காப்பி மூலமா தான் நீங்க எது இருந்தாலும் கிளைம் பண்ண முடியும். ஸோ எஃப்ஐஆர் காப்பி சப்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும் அங்கே போர்டில். அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் மெயின் முக்கியம் நம்மளுக்கு. அப்புறமா டெத் சர்டிஃபிகேட், இந்த 4 டாக்குமெண்ட்டும் இங்கே எடுத்துட்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா வித் அது கார்டு ரினிவல் இருந்தால் மட்டும் எதுனாலும் பண்ண முடியும், கவர்மெண்ட்னாலும் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் கார்டு ரினிவல் இல்லை, ஆக்சிடென்டல் டெத்துச்சுன்னா ஒரு 2 lakhs ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு 2 lakhs மட்டும் தான் பெனிஃபிட் இருக்கும். நீங்க கார்டு பண்ணி ரினிவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் எங்க யூனியன் மூலமா நாங்கள் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணதுனால நாங்கள் அவங்களுக்கு பண்ணி இப்போ சாங்ஷனும் ஆர்டர் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு. பாருங்க, இது மஞ்சுருத்தி ஆதேஷா சாங்ஷன் ஆர்டர் காப்பி இது. ஸோ இது வந்து காஞ்சனான்ற பேர், அதாவது நாமினி வந்து அவங்க வைஃப் மேலே வச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சிடென்டல் டெத்து ಕಾಂಚನಾకు வந்திருக்கு. ಸೊ ಇದು ನಾನು ಪಡಿಸಿದ್ರೇನು ಅಪಘಾತ ಮರಣ ಸಹಾಯಧನ ಪಡೆಯಲು ಸಲ್ಲಿಸಿದ್ದ ನಿಮ್ಮ ಅರ್ಜಿಯನ್ನು ಮಂಜೂರಿ ಮಾಡಲಾಗಿದೆ. ಮಂಜೂರಿತಿ ಮೊತ್ತ 50,000 ಗಳಿಂದ ಅದರ ಶೇಕಡ 50% வந்து 2.50. அது வந்துட்டு அவங்களோட பேங்க்குக்கு நேஷனலைஸ்ட் பேங்க், அதாவது கனரா பேங்க், ஓகே, நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கு வந்துட்டு அவங்களே டிபிடி பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் 50,000, அதாவது இன்னும் 2.50,000 வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாண்ட் கொடுப்பாங்க. அந்த பாண்ட் வந்து 2 years வரைக்கும் அவங்க எதுவும் பண்ண முடியாது. அது மெச்சூரிட்டி பீரியட் 2 months இருக்கும். ஆஃப்டர் 2 months மேலே அவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒன்றும் ஆக்சிடென்டல் அசிஸ்டன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ஃபியூனரல் எக்ஸ்பென்ஸும் இருக்கு. அது வந்துட்டு 75,000 ஃபியூனரல் எக்ஸ்பென்ஸு 75,000 அதுவும் நாங்கள் கிளைம் பண்ணியிருக்கோம். அதுவும் வரும். டோட்டலாக அந்த அம்மாவுக்கு வந்து 5,75,000 கிட்ட அவங்க நாமினிக்கு போய் சேருது. அது இன்னைக்கு ஆர்டர் காப்பி எடுத்துருக்குறேன். ஸோ அது அவங்களுக்கு கொடுப்பாங்க, இஷ்யூ பண்ணுவாங்க. சரி, கட்டட கார்மிக அது கார்டு பண்ணியிருந்தாங்க. அவங்க ரினியூவல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க பெங்களூர்ல போய் ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அவர் கார் ஆக்சிடென்ட்ல திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாரு. ஸ்பாட்ல மரணம் அடைஞ்சிட்டாரு. அதனால என்கிட்ட வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து சம்பத்தண்ண நல்லி அம்மா கிட்டலாம் வந்து சொல்லி அப்ரோச் பண்ணி அவங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னாங்க. அவங்க வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. அதனால அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சிச்சுங்க. அது நான் நன்றி தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்றது கோகுல் அண்ணன் தான். எனக்கு வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இவங்க என்ன பண்ணாது, வீட்டுக்கிட்ட வந்து இது மூலியமா ஆஃபீஸ் மூலியமா இந்த மாதிரி எல்லாம் ஸ்கீம் இருக்குமா, நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லி மூலியமா அப்பா மூலியமா இது எடுத்துன்னு வந்து எனக்கு செய்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு அது வேலூர் 4 மாதம் ஆச்சுங்க. வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனார். ஆனால் திரும்பி வரல. கால் மூலியமாக தான்.
ஸோ நிறைய பேருக்கு இது ஆக்சிடென்ட்ல பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ கார்டு யாரும் ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. அதனால நான் இது மூலமா தெரிஞ்சுக்கிறது என்ன, கார்டு வந்துட்டு முதல்ல அவங்க வேலை செய்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். கவர்மெண்ட்ல வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண பேருக்கு தான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ். பாருங்க, இப்போ அவங்க நினச்சி கூட பார்க்கல அந்த மாதிரி ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்க மாட்டேன், நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அவங்க இப்போ அவர் இறந்துட்டாரு, இப்போ அவங்க குடும்பத்துக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? எதுவுமே இல்லை. அவர் ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சு போனது வந்து இந்த கார்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனது. இது வருஷம் கரெக்டாக அவர் ரினிவல் பண்ணிட்டு போனாரு. ஸோ அது மூலமா இப்போ அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு பையன் ஒருத்தர் இருக்கிறாரு. 2 பேரும் பசங்க படிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் தையல் மிஷின் வச்சு தைச்சுன்னு இருக்கிறாங்க. இவ்வளோதான் அவங்க வீட்டோட வருமானம், இவ்வளோதான். ஸோ இது மூலமா அந்த 2 பசங்களுக்கு எப்படி படிக்க வைக்குவாங்க அவங்க? ஸோ அதனால இவங்க ரெஜிஸ்டர் பண்ணதுனால இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா, எல்லாருக்குமே நீங்க உங்க ஹெல்ப்பர்ஸோ இல்லை வேலை செய்யறவங்க, உங்க கீழே வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஒன்றும் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான், நான் ஜாஸ்தி கூட டைம் எடுக்கிறது இல்லை. மத்தியான டைம்ல நீங்க லஞ்ச் டைம்ல கூட வந்துட்டு கூட இங்க வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணின்னு போகலாம். அது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ நாங்க எங்க யூனியன் மூலமா, அதாவது ஸ்ரீமதி இந்திரா காந்தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனியன் மூலமா உங்களுக்காக நாங்க வேலை செய்யறோம், உங்க லேபர்ஸ்க்காக வேலை செய்யறோம். நாங்க இருக்கிறோம், நாங்க பொறுப்பா எடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது நாங்க போர்டு மூலமா பேசி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை என்னன்னா, ஜஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். கார்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது கரெக்டா எங்க யூனியனுக்கு வந்து மாசம் ஒரு டைம் வருதோ இல்ல அப்பப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துன்னு போனோம். ப்ளஸ் நாங்கள் குரூப் வேற ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம், அந்த குரூப்ல ஆட் பண்றோம். மெசேஜ் கண்டினியூஸா எனக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்பெக்டர் எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே நான் குரூப்ல போட்டுடுறேன். ஸோ அது மூலமா நீங்க பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இதுல என்ன இருக்கோ பெனிஃபிட்ஸ் வாங்கி போங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டூல்ஸ், பசங்களுக்கு டூல் கிட் கொடுக்குறாங்க, ஸ்டூடெண்ட் டூல் கிட்ஸ் கொடுக்குறாங்க, ஸ்கூல் கிட்டு. ஸோ அதில் வந்து புக்ஸ், பென்னு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். பியூசி லெவலுக்கு வந்துட்டு உங்களுக்கு டேப் கொடுப்பாங்க. ஸோ பசங்க படிக்கிறதுக்கு டேப்ஸ் அண்ட் லேப்டாப்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்க, ஒர்க்கர்ஸ் எல்லா பசங்களும் மோஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. ஸோ அந்த பசங்க நல்லா படிக்கிட்டாங்க. அதுக்கான கவர்மெண்ட் உங்களுக்கு உதவி பண்ணும்போது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதுதான் நான் சொல்றது விரும்புகிறேன். நானும் அங்கங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சைட்ல போயிட்டு எல்லாருக்கிட்ட பேசி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நான் இப்போ வந்து கார்டுங்க எல்லாருக்கும் பண்றேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லணும், நீங்களும் வந்து கார்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். இது மூலமா தெரிஞ்சிருக்கிறேன். அதனால எல்லாரும் கார்டு பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுக்கு அட்லீஸ்ட் இதாவது கவர்மெண்ட் இது ஒரு நல்ல காரியத்துல இவங்களுக்கான உதவி பணம் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வச்சுன்னு கூட அவங்க பசங்களுக்கு இது கொடுக்கலாம், படிப்பு கொடுக்க எதுனா கொடுக்கலாம், இல்லை அவங்க மேலே டெபாசிட் கூட பண்ணலாம். ஸோ 4 பேருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வந்து கார்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இவர் வந்துட்டு முருகன் இருந்துச்சு, இவர் கார்பெண்டர் இருக்காரு. ஸோ கெனடிஸ்ல ஷாப் வச்சு நடத்தின்னு இருக்கிறாரு. இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாரு. இப்போ அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தான் இது சாங்ஷன் ஆயிருக்கு, கிளைம் பண்ணாரு. ஸோ வித்தின் 2 weeks 2 monthsல சாங்ஷன் ஆர்டர் காப்பியும் அமௌண்ட்டும் அவருக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. 60,000 கிரெடிட் ஆயிருக்கு சார், மேரேஜ் ஃபண்ட். இது பேசுங்க சார். நான் கார்ட் பண்ணிட்டுருவோம். எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக இது அப்ளை பண்ணியிருந்தேன். காசு கைக்கு லேபர் கார்டு பண்ணியிருக்கீங்க? 60,000 லேபர் கார்டு எவ்வளவு நாளா நீங்க 7 நாள் ரினிவல் பண்ணிருக்கீங்க சார்? அவரு ஒரு இருக்கிறாருங்க, 5 years தான் கார்டு இருக்கு அவருக்கு. ஸோ ரினிவலும் வருஷம் கரெக்டா பண்ணிருந்தால அவங்க பையனுக்கு சார், பையனுக்குங்க மேரேஜ் பொண்ணுக்கு. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள்லாம் கலந்துக்கிறது ரொம்ப நன்றி. இதே மாதிரி டெய்லி வரணும். டெய்லி காலையில் சொல்லியிருக்காங்க 8 மணி 8:30 மணிக்கு இங்கே வந்துடணும். ஒரு 1 hour ட்ரைனிங் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போயிடணும். அப்புறம் கடைசி நேரத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, கிட் பேக் கொடுப்பாங்க, அப்புறம் 2000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரெகுலராக வரணும், ரெகுலராக பண்ணணும். அப்படி பண்ணால் தான் எல்லா ஊர்லேயும்
நீ இந்த சர்டிஃபிகேட் வச்சுன்னா நீங்கள் எந்த ஊர்லன்னா போய் வேலை செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இது கவர்மெண்ட்டு இதுக்காக செய்யறது. செய்யலாம். இப்போ இங்கே வந்து இன்னைக்கு வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் மூலமாக ட்ரைனிங் இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, ஆர்பிஎல் ட்ரைனிங்ன்றது. ஸோ ஆர்பிஎல் ட்ரைனிங்னா ரெக்கக்னைசேஷன் ஆஃப் பியர் லேர்னிங்ன்ட்டு. உங்களுக்கு தெரியாமன்னு ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற சேஃப்டி எப்படி நீங்கள் வேலை செய்யணும். ஸோ எல்லோரும் இப்போது சேஃப்டி மெஷர்ஸ் தெரியுதில்ல, வேலை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து இது கவர்மெண்ட்டுக்கு தனியாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா ஜாபில் கூட சப்போஸ் இவங்க மேஷனோ பெயிண்டர்ஸு எலக்ட்ரிஷியன்ஸு இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜென்ரல் ட்ரைனிங் தான் இது ஒன்றும் உங்களுக்கு நீங்கள் மேஷன் பற்றி ட்ரைனிங் இல்லை, அது ஜென்ரலாக உங்களுக்கு சேஃப்டியாக எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ட்ரைனிங் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் மூலமாக உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நாங்கள் செகண்ட் பேட்ச் நடத்தின்னு இருக்கிறோம். இது வரைக்கும் இப்போ செகண்ட் பேட்ச். லாஸ்ட் டைமும் நாங்கள் ஃபஸ்ட் பேட்ச் நடத்தினோம். இப்போ நெக்ஸ்ட்டு இது செகண்ட் பேட்ச் நடக்கும். ஸோ ஒரு பேட்ச்சில் ஒரு 40 மெம்பர்ஸ் கிட்ட சேர்த்து அவங்களுக்கான ட்ரைனிங்கு சேஃப்டி நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போது இவங்க தான் கம்பெனி ப்ரஹோபிதா கம்பெனின்னு சொல்லிட்டு ப்ரஹோபிதா ப்ரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி மூலமாக சார் வந்திருக்கிறாரு. அவர் தான் மேனேஜரு சத்யேந்திர சார். ஸோ அவர் வந்து எங்களுக்கு கன்சல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ட்ரைனிங் இருக்குது உங்கள் யூனியனில் நாங்கள் நடத்துகிறோம். ஸோ எத்தனை பேர் இருக்கிறாங்கோ அத்தனை பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். பேட்சாக நம்ம தொடர்ந்து பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போதுக்கு நாங்கள் மேஷன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பெயிண்டரும் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி குரூப் வைஸ் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இன்னைக்கு இது ஃபஸ்ட் டே. ஸோ இன்னாக்ரல் இது இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே. ஸோ இந்த ட்ரைனிங் உங்களுக்கு 10 days இருக்கும் ட்ரைனிங்கு. ஸோ எல்லோரும் ஒர்க் போகும், 10 days வர முடியாதுன்றனால ஃபர்ஸ்ட் டே வரணும். ஸோ செகண்ட் டே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 9 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் அட்டன் பண்ணணும். நீங்கள் ட்ரைனிங் இங்கே ப்ராக்டிக்கலும் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் ப்ராக்டிக்கலும் பண்ணணும், தியரிட்டிக்கலும் உங்களுக்கு எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணணும். 10 days ட்ரைனிங் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் ப்ரோக்ராம் எண்டில் வந்து 10 days ஆஃப்டர் 10 days வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு 2000 rupees. ஸோ 10 days பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் ட்ரைனிங்கு, அதனால 2000 rupees ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிட்டு லாஸ்ட் டைம் நாங்கள் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி சேஃப்டி கிட்டு அவங்க டூல்ஸ் கிட்டு கொடுப்போம். ஸோ அந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ வேலை இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும், இல்லை எங்களுக்கும் தெரியும் வேலை இருக்குதுன்னு சொல்லி. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hour 3 hours ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். இந்த ட்ரைனிங்க்கு எல்லாருமே ಅಟೆಂಡ್ பண்ணணும்னு சொல்லಿ ಕೇಳ್ಕರೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂದು ನಾವು ಫಸ್ಟ್ ಇದರಿಂದ ನಿಮಗೆ ಏನಂದ್ರೆ ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಹಾಕಿದೀವಿ ಕರ್ನಾಟಕ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಂಡ್ ಅದರ್ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ ವೆಲ್ಫೇರ್ ಬೋರ್ಡ್. ಇದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ನಡೀತಾ ಇರೋಂಥ ಒಂದು ಟ್ರೈನಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್. ಇದು ನಾವೇಂತ ಕರಿತೀವಿ ಅಂದ್ರೆ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಮೇಸನ್. ಅದರಲ್ಲಿ ನಮಗೆ ಬರುತ್ತೆ ಬಾರ್ ಬೆಂಡರ್ ಬರುತ್ತೆ, ಶಟ್ರಿಂಗ್ ಬರುತ್ತೆ, ಮೇಸನ್ ಬರುತ್ತೆ, ಪ್ಲಂಬರ್ ಬರುತ್ತೆ, ಪೇಂಟರ್ದು ಬರುತ್ತೆ. ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಸಪ್ರೇಟ್ ಬ್ಯಾಚ್ ಮಾಡ್ತೀವಿ. ಪೇಂಟರ್ ಸಪ್ರೇಟು, ಪ್ಲಂಬರ್ ಸಪ್ರೇಟು, ಮೇಸನ್ ಗಾರೆ ಕೆಲಸ ಮಾಡೋರು ಅವ್ರು ಸಪ್ರೇಟು. ಈ ತರ ನಮ್ದು ಟ್ರೈನಿಂಗ್ 10 days ಟ್ರೈನಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇರುತ್ತೆ. ಇದೇನಂದ್ರೆ ಬೆಳಿಗ್ಗೆ 9 ರಿಂದ ಸಾಯಂಕಾಲ 5 ತನ 8 ಅವರ್ದು ಟ್ರೈನಿಂಗ್ ಇರುತ್ತೆ. ಎಷ್ಟು ದಿನ ಅಂದ್ರೆ 10 ದಿನ ಟ್ರೈನಿಂಗ್ ಇದು. ಇದರಿಂದ ನಿಮ್ಗೆ ಏನು ಬೆನಿಫಿಟ್ ಸಿಗುತ್ತೆ? ನೀವೆಲ್ಲ ನಿಮ್ಮದು ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಬಂದಿರ್ತೀರಾ, ನಿಮ್ಗೆ ಒಂದು ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಬೇಕಲ್ಲ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ. ಏನು ಬೆನಿಫಿಟ್ ಸಿಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ 10 days ಟ್ರೈನಿಂಗ್ ಅಟೆಂಡ್ ಆದರೆ 2000 rupees ನಿಮ್ಗೆ ಅಮೌಂಟ್ ಹಾಕ್ತಾರೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ. ಡೈರೆಕ್ಟ್ ನಿಮ್ದು ಏನು ನಮ್ಗೆ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಕೊಟ್ಟಿರ್ತೀರಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ 2000 rupees ಅಮೌಂಟ್ ಹಾಕ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಒಂದು ಕಿಟ್ ಕೊಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ನಿಮ್ಮೊಂದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಸಿಗುತ್ತೆ. ಇವರು 10 days ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಟ್ರೈನಿಂಗ್ ತೊಗೊಂಡಿದ್ದಾರೆ, ಇವರಿಗೆ ಕೌಶಲ್ಯ ಇದೆ ತಂದು. ಈ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ನಿಮ್ಗೆ ಎಲ್ಲಿ ಯೂಸ್ ಆಗುತ್ತೆ? ಇದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಾವು ಇಲ್ಲಿ ಕೋಲಾರಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ವಿ ಅಂದರೆ 2 days ಟ್ರೈನಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿದ್ವಿ. ಆಮೇಲೆ ಇದು 10 days ಟ್ರೈನಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮು. ಆಮೇಲೆ 21 days ಟ್ರೈನಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಬರುತ್ತೆ, 21 ದಿನದ್ದು. ಈ ಥರ 5 ಲೆವೆಲ್ ತನಕ ಬರುತ್ತೆ. ಇದು 3ನೇ ಲೆವೆಲ್. ಆಮೇಲೆ ಇದಾದ್ಮೇಲೆ ಏನು ಈ ಟ್ರೈನಿಂಗ್ ಎಲ್ಲ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಹೋದಾದ್ಮೇಲೆ 4ನೇ ಲೆವೆಲ್, 5ನೇ ಲೆವೆಲ್, 5 ಲೆವೆಲ್ ಬರುತ್ತೆ ಟ್ರೈನಿಂಗು. ಅಲ್ಲಿ ತನಕ ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಿಮ್ಮ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ನೀವು ಟ್ರೈನಿಂಗ್ ತೊಗೊಂಡು ಹೋಗಿದ್ರೆ ಆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ತೊಗೊಂಡು ನೀವು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಹೋದ್ರೆ, ಇಲ್ಲ ಪುಣೆ, ಹೈದರಾಬಾದ್, ಮುಂಬೈ ಅಂತ ದೊಡ್ಡ ಸಿಟಿಯಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ನಿಮಗೆ ಜಾಸ್ತಿ ಸ್ಯಾಲ್ರಿಗೆ ಅವರು ನಿಮ್ಗೆ ತೊಗೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಸೂಪರ್ವೈಸರ್ ಲೆವೆಲ್ ತನಕ ಅದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಮೆನ್ಷನ್ ಇರುತ್ತೆ. ಇದು 2ನೇ ಲೆವೆಲ್, ಇದು ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಮೆಸನ್ ಅಂತ ಬರುತ್ತೆ. ಇದೇ ತರ ನೀವು 5ನೇ ಲೆವೆಲ್ ತನಕ ಹೋದ್ರೆ ಸೂಪರ್ವೈಸರ್ ಲೆವೆಲ್ ತನಕ ಹೋಗ್ತೀರಾ. ಅಲ್ಲಿ ನಿಮ್ನ ಏನಂದ್ರೆ ದೊಡ್ಡ ಸಿಟಿಗೆ ಹೋಗಿ ನೀವು ಆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ತೊಗೊಂಡಿದ್ದು ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ನ ಆ ಲೆವೆಲ್ಗೆ ಒಮ್ಮೆ ಕರ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ನಿಮ್ನ ಒಮ್ಮೆ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಲೆವೆಲ್ ಕರ್ಕೊಂಡ್ಬಿಡಲ್ಲ. ನಿಮ್ಮ ಹತ್ರ ಅದೇ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇರುತ್ತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಸೂಪರ್ವೈಸರ್ ಲೆವೆಲ್ಗೆ ತೊಗೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ.
ಇದೇನಂದ್ರೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ನಿಮ್ಗೆ ಸಿಗುವಂಥ ಬೆನಿಫಿಟ್ಸು. ಅದಕ್ಕೆ ನೀವು ಟ್ರೈನಿಂಗ್ ಬಂದರೆ ನಿಮ್ಗೆ ಸಿಗುವಂಥ ಸವಲತ್ತು ಏನೇನು ಬರುತ್ತೆ ಅಂದರೆ ನಿಮಗೆ 2000 ರೂಪೀಸ್ ಒಂದು ಅಮೌಂಟ್ ಹಾಕ್ತಾರೆ, ಒಂದು ಕಿಟ್ ಬರುತ್ತೆ, ಮತ್ತು ಒಂದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬರುತ್ತೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕಡೆಯಿಂದ. ಇದು ಅಮೌಂಟ್ ಯಾವಾಗ ಬರುತ್ತಂದರೆ, ಇವಾಗ ನೀವು 10 ಡೇಸ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡಿರ್ತೀರ, ಈ ಟ್ರೈನಿಂಗ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ 1 ಮಂತ್ ಒಳಗಡೆ ನಿಮ್ಮ ಅಕೌಂಟಿಗೆ ಡೈರೆಕ್ಟ್ ಹಾಕ್ತಾರೆ. ನಾವು ಫಸ್ಟ್ ಏನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ, ಫಸ್ಟ್ ನಿಮ್ಗೆ ಒಂದೊಂದು ರೂಪೀಸ್ ಹಾಕ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಅಕೌಂಟಿಗೆ. ಟ್ರೈನಿಂಗ್ ಪ್ರೋಗ್ರಾಮಲ್ಲೇ 10 ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಅಕೌಂಟಿಗೆ 1 ರೂಪಾಯಿ ಹಾಕ್ತಾರೆ, ಚೆಕ್ ಮಾಡ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದೆಯಲ್ಲ, ನಿಮ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ತಂದು. ನಾವು ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ಕೇಳ್ತೀವಿ ನಿಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ 1 ರೂಪಾಯಿ ಬಂದಿದೆಯಲ್ಲ ತಂದು. ನೀವು ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಅಕೌಂಟಿಗೆ ಬಂದಿದೆ ಅಂದರೆ ನಿಮ್ದು ಅಕೌಂಟ್ ಕರೆಕ್ಟ್ ಇದೆ ಅಥವಾ ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ, ನೆಕ್ಸ್ಟ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಆದಮೇಲೆ ನಿಮ್ಗೆ ಏನು 2000 ರೂಪೀಸ್ ಹಾಕ್ಬೇಕಿರುತ್ತಲ್ಲ ಅದೇ ಅಕೌಂಟಿಗೆ ಹಾಕ್ತೀವಿ. ಈಗ ಒಬ್ಬೊಬ್ರದ್ದು ಬಂದಿರಲ್ಲ, ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಬಂದಿರುತ್ತೆ, ಅಂಥವ್ರದ್ದು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನಮ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ ನಮ್ಗೆ ಬಂದಿಲ್ಲ ಸರ್ 1 ರೂಪಾಯಿ ಬಂದಿಲ್ಲ ಅಂತಾರೆ. ಅಂಥವ್ರದ್ದು ನಾವು ಮತ್ತೆ ಅವ್ರದ್ದು ಏನೋ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಬೇರೆದಿತ್ತಂದ್ರೆ ಅವ್ರ ಹೆಸರಲ್ಲೇ ಅಂತ ತೊಗೊಂಡು ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ, ಮೇಲ್ಗಡೆ ಕಳಿಸ್ತೀವಿ, ಅದೇ ಅಕೌಂಟಿಗೆ ನಿಮಗೆ ಅಮೌಂಟ್ನ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇವಾಗ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾ ಕೇಳೋದೇನೆಂದರೆ, ನಿಮಗೆ ನಾಳೆಯಿಂದ ನಮ್ದು ಇವತ್ತಿಂದನೇ ಸ್ಟಾರ್ಟು ಟ್ರೈನಿಂಗು. ಟೋಟಲ್ 10 ಡೇಸ್ ಇರುತ್ತೆ. ಇದ್ರಲ್ಲಿ ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ 9 ದಿನ ನಿಮ್ಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತೀವಿ, 10ನೇ ದಿನ ಎಕ್ಸಾಮ್ ನಡೆಸ್ತೀವಿ. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ಥರ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಡ್ತೀವಿ ಅಂದರೆ, 1ನೇ ದಿನ ಏನಿರುತ್ತೆ ಅಂದರೆ ಸೇಫ್ಟಿ ಬಗ್ಗೆ ಇರುತ್ತೆ. ನೀವು ಎದಕ್ಕೆ ಸೇಫ್ಟಿ ಹಾಕೊಂಡು ಕೆಲಸ ಎದಕ್ಕೆ ಮಾಡಬೇಕು, ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಏನೇ ಕೆಲಸ ಮಾಡಲಿ ಫಸ್ಟ್ ನಮ್ಗೆ ಸೇಫ್ಟಿ ಬೇಕು. ಹೆಲ್ಮೆಟ್ ಹಾಕೊಳ್ಳೋದಾಯಿತು, ಸೇಫ್ಟಿ ಬೆಲ್ಟ್ ಹಾಕೊಳ್ಳೋದಾಯಿತು, ಸೇಫ್ಟಿ ಶೂಸ್ ಬೂಟ್ ಹಾಕೊಳ್ಳೋದಾಯಿತು, ಸೇಫ್ಟಿ ಗಾಗಲ್ಸ್ ಹಾಕೊಳ್ಳೋದಾಯಿತು. ನಾವು ಸೇಫ್ಟಿಯಿಂದ ನಾವು ವರ್ಕ್ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ. ಯಾಕಂದರೆ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನಲ್ಲಿ ಅಪಾಯ ಏನೋ ಅಪಘಾತ ಆಗೋ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗೋ ಚಾನ್ಸಸ್ ಜಾಸ್ತಿ ಇರುತ್ತೆ. ಅದ್ರ ಸಲುವಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಸೇಫ್ಟಿ ಹಾಕೊಳ್ಬೇಕು. ನೆಕ್ಸ್ಟ್ ನಾವು ಏನು ಕಲಿಸ್ತೀವಿ ಅಂದರೆ, ಯಾವ ಥರ ನಾವು ಗೋಡೆ ಕಟ್ಟಬೇಕು. ಗೋಡೆ ಕಟ್ಟೋದ್ರಲ್ಲಿ 4-5 ಥರ ಟೈಪ್ ಬರುತ್ತೆ. ಆ ಒಂದೊಂದು ಟೈಪ್ ಯಾವ ಥರ ನಾವು ಗೋಡೆ ಕಟ್ಟಬೇಕು, ಆಮೇಲೆ ಪ್ಲಾಸ್ಟ್ರಿಂಗ್ ಯಾವ ಥರ ಮಾಡಬೇಕು, ಆಮೇಲೆ ಟೈಲ್ಸ್ ಯಾವ ಥರ ಹಾಕಬೇಕು, ಆಮೇಲೆ ಕಾಂಕ್ರೀಟ್ ಯಾವ ಥರ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಬೇಕು, ಆಮೇಲೆ ಸಾರ್ವೆ ಕಟ್ಟಿಗೆ ಸ್ಕಫೋಲ್ಡಿಂಗ್ ಅಂತ ಕರಿತೀವಿ ನಾವು, ಸಾರ್ವೆ ಯಾವ ಥರ ಕಟ್ಟಬೇಕು, ಅದರಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವ ಥರ ವಿಧಗಳು ಇರುತ್ತೆ. ಆ ಥರ ನಿಮ್ಗೆ ಡೈಲಿ ಒಂದೊಂದು ಏನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟು ಅದ್ರ ಥರನೇ ಪ್ರಾಕ್ಟಿಕಲು ಮಾಡಿಸ್ತೀವಿ ನಾವು. ಎಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಸುತ್ತಮುತ್ತ ಎಲ್ಲಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ನಡೀತಿರುತ್ತಲ್ಲ ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಪ್ರಾಕ್ಟಿಕಲು ನಿಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಮಾಡಿಸ್ತೀವಿ. ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಹತ್ರ ಪ್ರೂಫ್ ಇರುತ್ತೆ. ಏನೋ ನಿಮ್ಗೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟಿದೆ, ಕ್ಲಾಸ್ ರೂಮ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾಯಿತು, ಅಲ್ಲಿ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಹೋಗಿ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾಯಿತು. ಈ ಥರ ನಿಮಗೆ 9 ದಿನ ಏನು ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟಿರ್ತೀವಲ್ಲ, ಅದನ್ನ 10ನೇ ದಿನ ಇನ್ನೊಬ್ರು ಯಾರೋ ಬಂದು ಥರ್ಡ್ ಪಾರ್ಟಿಯಿಂದ ಬಂದು ಅವ್ರು ನಿಮ್ಗೆ ಎಕ್ಸಾಮ್ ನಡೆಸ್ತಾರೆ. ಆ ಎಕ್ಸಾಮಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಇದೇ ಥರನೇ ನಿಮ್ಮ ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಮಾಡಿಸ್ತಾರೆ. ಅಂದರೆ ಈ 9 ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನಿಮ್ಗೆ ಮಾಡಿಸಿರ್ತೀವಲ್ಲ ಅದನ್ನೇ 10ನೇ ದಿನ ಅವ್ರು ಮಾಡಿಸ್ತಾರೆ. ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಚೆಕ್ ಮಾಡ್ತಾರೆ ನಿಮ್ಗೆ ಆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇಲ್ಲ, ನಿಮ್ಗೆ ಅದು ಸ್ಕಿಲ್ ಇದೆಯಾ ಇಲ್ಲ, ಸೇಫ್ಟಿ ಬಗ್ಗೆ ನಿಮ್ಗೆ ನಾಲೆಡ್ಜ್ ಇದೆಯಾ ಇಲ್ಲ ಅಂತಂದು ಚೆಕ್ ಮಾಡ್ತಾರೆ. ಆ 10 ದಿನ ಎಕ್ಸಾಮ್ ಎಲ್ಲ ಆದಮೇಲೆ ಅವ್ರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಒಂದು ವ್ಯಾಲ್ಯೂಯೇಷನ್ ಮಾಡ್ತಾರೆ. ನಿಮ್ಗೇನು ಎಕ್ಸಾಮ್ ತೊಗೊಂಡಿರ್ತಾರಲ್ಲ ಅದು ಮೌಲ್ಯಮಾಪನ ಮಾಡಿ ಲಾಸ್ಟ್ ನಿಮಗೆ ಪಾಸ್ ಆದಮೇಲೆ ನಮ್ಗೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಎಲ್ಲ ಕಳಿಸ್ತಾರೆ. ನಮ್ಮ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬಂದಮೇಲೆ ನಾವು ನಿಮ್ಗೆ ಫೋನ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಿಮ್ಮ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬಂದಿದೆ, ಒಂದು ದಿನ ಬಂದು ತೊಗೊಂಡು ಹೋಗಿ ಅಂತ. ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ ಇವ್ರಿಗೆ ಇಲ್ಲಿ ಇನ್ಫಾರ್ಮ್ ಮಾಡ್ತೀವಿ. ಮತ್ತು ಇದೇ ಪ್ಲೇಸ್ಗೆ ಬಂದು ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಏನೋ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಬ್ಯಾಚ್ ವೈಸ್ ಕರೆದು ಸರ್ಟಿಫಿಕೇಟು ಕಿಟ್ಟು ಒಂದೇ ಟೈಮ್ ಕೊಡ್ತೀವಿ. ನಿಮ್ಗೆ ಏನಿದೆ ಅಮೌಂಟ್ ಇರುತ್ತಲ್ಲ 2000 ರೂಪೀಸು ಡೈರೆಕ್ಟ್ ನಿಮ್ಮ ಅಕೌಂಟಿಗೆ ಜಮಾ ಆಗುತ್ತೆ. ಅದು ಯಾವಾಗ ಆಗುತ್ತೆ ಅಂದರೆ 1 ತಿಂಗಳ ಒಳಗಡೆ ಆಗುತ್ತೆ. ನೀವೇನು ಟ್ರೈನಿಂಗ್ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿರ್ತೀರಲ್ಲ, ಟ್ರೈನಿಂಗ್ ಮುಗಿಸಾದ್ಮೇಲೆ 1 ತಿಂಗಳ ಒಳಗಡೆ ನಿಮ್ಮ ಅಕೌಂಟಿಗೆ ಡೈರೆಕ್ಟ್ ಜಮಾ ಆಗಿರುತ್ತೆ. ನೀವು ನೆಕ್ಸ್ಟ್ ನಾಳೆಯಿಂದ ಏನು ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, ನಿಮ್ದು ಒಂದು ಮೊಬೈಲಲ್ಲಿದ್ದರೆ ಬ್ಯಾಂಕ್ ಪಾಸ್ಬುಕ್ ನಡೆಯುತ್ತೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಒಂದು ಬ್ಯಾಂಕ್ ಪಾಸ್ಬುಕ್ ತೊಗೊಂಬನ್ನಿ. ನಮ್ಮ ಹತ್ರ ಬ್ಯಾಂಕ್ ಪಾಸ್ಬುಕ್ ನೀವು ಏನೇನು ಕೊಟ್ಟಿರ್ತಿಲ್ಲ ಅದಿರುತ್ತೆ. ನಾವು ಒಂದ್ಸಲ ತೋರಿಸ್ತೀವಿ ನಿಮಗೆ, ನಿಮ್ದು ಬ್ಯಾಂಕ್ ಪಾಸ್ಬುಕ್ ಕರೆಕ್ಟ್ ಇದೆಯಲ್ಲ ಅಂತಂದು. ನೀವು ಕರೆಕ್ಟ್ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಸಿಗ್ನೇಚರ್ ಮಾಡಿಸ್ಕೊಳ್ತೀವಿ, ಅದೇ ಅಕೌಂಟಿಗೆ ನಿಮಗೆ ಜಮಾ ಮಾಡ್ತೀವಿ. ಅಕಸ್ಮಾತ್ ನಿಮ್ದು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಏನಾದರೂ ರಾಂಗ್ ಇತ್ತಂದ್ರೆ ನೀವು ಬೇರೆ ತಂದು ಕೊಡ್ಬೋದು. ಒಬ್ಬೊಬ್ರು ಏನಾಗಿರುತ್ತೆ ಅಂದರೆ ಜೆರಾಕ್ಸ್ ಕೊಟ್ಟಿರ್ತೀರಾ, ಜೆರಾಕ್ಸಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಕರೆಕ್ಟ್ ಕಾಣಿಸಿರಲ್ಲ, ಬ್ಲರ್ ಬಂದಿರುತ್ತೆ. ಅಂಥದ್ದೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತೀವಿ, ತೆಗೆದು ನೀವೇನು ಹೊಸದು ಕೊಡ್ತಿರಲ್ಲ ಜೆರಾಕ್ಸು, ಅದನ್ನ ತೊಗೊಂಡು ಅದನ್ನ ಮೇಲ್ಗಡೆ ಕಳಿಸ್ತೀವಿ. ಇವತ್ತಿಂದ ಟ್ರೈನಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟ್. ಇದು ಟೋಟಲ್ ಇದು 8 ಅವರ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಇರುತ್ತೆ, 8 ತಾಸು ಟ್ರೈನಿಂಗ್ ಇರುತ್ತೆ. ನಿಮ್ಗೆ ನಾಳೆಯಿಂದ ಅಂದರೆ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಟೈಮ್ ಬರ್ಬೇಕು, ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಬೇರೆ ಬೇರೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರ್ತೀರಾ, ನಿಮಗೂ ಆ ಕಡೆ ಏನೋ ಕೆಲಸಕ್ಕೂ ಹೋಗ್ಬೇಕಿದ್ದು ಇರುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಯಾವ ಟೈಮ್ ಬರೋಕ್ಕೆ ನಿಮ್ಗೆ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ ಒಂದು ಟೈಮ್ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ರೆಗ್ಯುಲರ್ ಆಗಿ ಅದೇ ಟೈಮಿಗೆ ಇಟ್ಕೊಳ್ತೀವಿ ಅದು ಟ್ರೈನಿಂಗು.